Hi friends, welcome to my channel Muscat Sisters Vlog. இன்னைக்கு நாம என்ன சமைக்க போறோம்னா சிக்கன் தம் பிரியாணி தான் சமைக்க போறோம். சீரக சம்பா ரைஸ்ல. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 kg சிக்கன் எடுத்து கழுவிட்டு இதுல வெறும் மிளகாய் தூள், உப்பு, 1 ஸ்பூன் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமா 5 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 கட்டு கொத்தமல்லி, 1 கட்டு புதினா, ஒரு 4-5 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். 4 தக்காளி, தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு வச்சுருக்கேன். 200 கிராம் தயிர் வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். 1 kg வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேன். உப்பு வந்து நம்ம தேவைக்கேற்ற யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 200 ml யூஸ் பண்ணுறேன். அதில் எண்ணெய் விட்டுட்டு அந்த தாளிப்பு பொருட்கள்லாம் சேர்த்துருங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு ஸ்பூன் வந்துட்டு சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஆனியன் வதங்கிறதுக்கு வந்து எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை போய் கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இடையில வந்து நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 2 ஸ்பூன்ஸு வெறும் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் விடுங்க. இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இடையில வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வைங்க சிக்கன் வச்சுட்டு. பாருங்கள், அடி பிடிக்காத மாதிரி அப்பப்போ பார்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், அங்கே காட்டுற கிளாஸில் வந்துட்டு நான் ரைஸு 4 டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் 4 டம்ளர் எடுத்துருக்கிறதுனால 8 டம்ளர் தண்ணியை சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நார்மலாக அந்த வாட்டர் வந்து கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கணும். பாருங்கள், எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் உப்பு சேர்க்குறேன். லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து 5 மினிட்ஸு ஹை ஃப்ளேமில் வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எடுத்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து மறுபடியும் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விடுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், சிம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆயில் எல்லாமே மேலே வந்திருக்கும், மிதந்துட்டுருக்கும். இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க சால்ட்டை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடி பிடிக்காத மாதிரி அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ காட்டுற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தம் போடணும். அந்த லெவலில் தான் இருக்கணும் நீங்கள் தம் போடும்போது. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப குழையாமையும் ரொம்ப வந்து ரைஸாகவும் அப்படியே உதிரியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணாத பேனாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பழைய பேனு. ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வந்து நாம் தம் போடலாம். இப்போ என்னோடய லிட்டில் பார்த்திங்கன்னா அந்த கைப்பிடி இருக்குது பார்த்திங்களா, அங்கே மேலே அது கேப் மாதிரி இருக்குது. அது மேலே ஒரு பாத்திரம் வச்சு வெந்நீர் வைக்க முடியாது. அதனால் நான் வெயிட்டான ஒரு கல் வச்சு தம் போட்டிருக்கேன். தம் வந்து 15 மினிட்ஸ் இருக்கட்டும். சிம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ பாருங்கள் 15 மினிட்ஸ் முடிஞ்சது. தம் இறக்கி பார்க்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ரொம்ப உதிரியாகவும் இல்லாமல் கொஞ்சம் பெசர்னா மாதிரி வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. இப்போ கொத்தமல்லியை வந்து மேலே தூவிடுவோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ட்டுன்னு கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே, பாய், see you all.